சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சுகர் எல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. இதுக்கு முதல்ல 1 கப் கோதுமை எடுத்துகிட்டு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே பச்சை வாசனை போயிடும். இப்போது 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு 5 நிமிஷம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை 1 கப் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இதில் தூசு இருந்தால் கூட நம்ம வடிகட்டிடலாம். வெல்லம் கருப்பட்டி எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதை வடிகட்டிட்டு கட்டியே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்படி திரண்டு வரும்போது மீதி இருக்கிற அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப்பையும் ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஃப்ளேவருக்கு ஏலக்காயும் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி டின்னில் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கட் பண்ணி இல்லை அப்படின்னா டைரெக்டாக கூட சர்வ் பண்ணலாம்.